தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பு வாழியவே டிட்டோஜாக் வாழியவே ஆர்ப்பாட்டம் டிட்டோஜாக் ஆர்ப்பாட்டம் அமல்படுத்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்து நியாயம்தானா கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டில் 2500 கோடி இணை நிதி குறைப்பு நியாயம்தானா எங்கே போச்சு டாக்ஸ் திட்டம் எங்கே போச்சு அதுக்கு ஒதுக்கிய 11000 கோடி எங்கே போச்சு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களுடைய கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் பேரமைப்பின் சார்பாக எங்களுடைய 20 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக மாநிலத்தில் இருக்கக்கூடிய 356 வட்டார கல்வி அலுவலகங்கள் முன்னால் இன்றைய தினம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிரதான கோரிக்கையாக ஆசிரியர் தகுதி தேர்வு என்று 55 வயதுக்குட்பட்ட ஆசிரியர்களுக்கு என்று சிறப்பு தகுதி தேர்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தகுதி தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு அவருடைய பணிக்காலத்தை கணக்கிலே கொண்டு வெயிட்டேஜ் மதிப்பெண்களை வழங்க வேண்டும். அதேபோல் அவருடைய உயர்கல்வி தகுதியை கருத்திலே கொண்டு அதற்கான வெயிட்டேஜ் மதிப்பெண்களை வழங்க வேண்டும். தேர்ச்சி பெறுவதற்கு 60% என்பதை 40%, அதாவது 55 மதிப்பெண்ணாக குறைச்சிட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் பரிசீலிப்போம் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக பரிசீலிக்க வேண்டும். அதற்கு முன்னோட்டமாக டாக்ஸ் திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம் என்று மாண்புமிகு நிதியமைச்சர் அறிவித்திருப்பதை இந்த மாத இறுதிக்குள்ளாக நடைமுறைப்படுத்தி பென்ஷன் இல்லாத இந்த ஆசிரியர் சமுதாயத்திற்கு பென்ஷனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் தணிக்கை தடை என்ற பெயரிலே ஆசிரியர் பெருமக்கள் மிக கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் பெற்று வந்த ஊதியத்தை தணிக்கை தடை என்ற பெயரிலே இப்பொழுது பிடித்தம் செய்து 20 லட்சம் 25 லட்சத்தை திரும்ப பெறக்கூடிய அவலநிலை தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது. அதை ரத்து செய்ய வேண்டும். பெறப்பட்ட அத்தனை வழங்கப்பட்ட தணிக்கை தடைகளையும் நீக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர் காலிப்பணியில் நிரப்பப்படாமல் உள்ளது. நம்முடைய அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே ஆசிரியர் காலிப்பணியிடங்களை தகுதியுள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. அவற்றையெல்லாம் உடனடியாக நிரப்புவதற்கும் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஆசிரியர்கள் தற்காலிகமாக பணிபுரிந்தால் அவர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர்கள் தற்காலிகமாக பணிபுரிகிறார்கள். அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பல்வேறு கணக்கெடுப்புகள், தேர்தல் பணி எது வந்தாலும் ஆசிரியர்களை அலைக்கழிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. கண்ட பணியை கொடுக்காதே, கல்வி பணியை கெடுக்காதே என்பதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை. தன்னார்வர்களை பயன்படுத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆசிரியர்களை முழுமையாக கற்பித்தல் பணிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இது எங்களுடைய போராட்டம் அல்ல, முதலமைச்சருடைய கவனத்தில் இருக்கக்கூடிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 24ஆம் தேதி வரக்கூடிய கல்வி மானிய கோரிக்கைகளே எங்களுடைய வாழ்வாதாரமான பல்வேறு கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்துவார் என்று டிட்டோஜாக் பேரமைப்பு நம்புகிறது.